நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி அதற்கான விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். கூடுமானவரை நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தர் நல்லா ஆசீர்வதிப்பாராக. நாம் கடந்த சில வாரங்களாக மனுஷனுடைய சுபாவத்தை குறித்து நாம் பரிசுத்த வேதத்திலிருந்து சில தியானங்களை பார்த்து வருகிறோம். அதிலே அதன் தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு மனுஷனும் தன் இருதயத்துல அல்லது தன் சிந்தனையில எப்படி சிந்திக்கிறான் என்பதை குறித்து அவனுடைய முகம் காட்டி கொடுத்து விடும். அவன் என்ன நினைக்கிறாங்கிறத அவனுடைய முகம் காட்டி கொடுத்துரும். அவன் பொய் சொல்றானா, அல்லது கோபமா இருக்கானா, சந்தோஷமா இருக்கானா அப்படிங்கிறத முகம் காட்டி கொடுத்துரும். உண்மைதானே? அகத்தின் அழகு. நல்ல அருமையான பழமொழி. அப்போ உள்ள என்ன யோசிக்கிறாங்கிறத முகம் காட்டி கொடுத்துரும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஒரு அதிகாரியை பாக்குறீங்க அல்லது உங்களுக்கு மேலான ஒருத்தரை நீங்க பாக்குறீங்க. பார்க்கும்போது வணக்கம் சொல்றீங்க. அவருக்கு ஐயா வணக்கம், சார் வணக்கம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த வணக்கத்துக்கு அவர் பதில் வணக்கம் சொல்றாரா, இல்ல தலையை மட்டும் ஆட்டுறாரா, இல்ல கண்டுக்காம போயிடுறாரா அப்படிங்கிறத வச்சு அவரு என்ன நிலைமையில இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அவர் கோபமா இருக்காரா, இல்ல நம்மளை வேண்டாம வெறுப்பா ஒதுக்குறாரா நம்மளைய, அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். இல்ல இப்படி சில சிம்டம்ஸ், அறிகுறிகளை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். வேதமும் கூட, பரிசுத்த வார்த்தையும் கூட அப்படி உங்களை கண்டுபிடிச்சிடும். நீங்க எப்படி இருக்கிறீங்க, ஆண்டவர் சமூகத்துல நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்கிறத வச்சு அவர் கண்டுபிடிச்சிருவார். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடியது. அதே போல ரோமர்கள் நிருபத்துல 7ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் முதல்ல நம்ம வாசிப்போம். அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இந்த காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் நன்மையான காரியங்கள் இல்லை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். வாசிங்க. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. எல்லா மனுஷனுக்குள்ளயும் இருக்கும். எல்லா மனுஷனுக்குள்ளயும் நான் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கா? நீங்க நல்லது செய்யணும்னு விரும்புறீங்களா? ஆமென். அப்ப நன்மை செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்குள்ள இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நல்லது செய்ய நினைக்கிறோம், ஆனா நல்லது செய்யறது என்கிட்ட இல்ல. மாறாக அடுத்த வசனத்துல, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். நான் விரும்பாத தீமையையே செய்கிறேன். தீமை செய்ய யாராவது விரும்புறீங்களா? நீங்க விரும்புறது இல்ல, ஆனா என்ன செய்யறான்? தீமை தான் செய்யறான். நல்ல வார்த்தை பாருங்க 18ஆம் வசனத்துல, அதெல்லாம் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, யார் இன்னைக்கு நாளைக்கு 10 தீமை செய்வேன் அப்படின்னு காலைல எந்திரிக்கும் போது நினைச்சுக்குவீங்களா என்ன? இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா வருது. சரீரத்துல மனசளவுல வந்துருது, தானா வருது தீமை செய்யறது. இன்னைக்கு நான் 6 பொய் தான் சொல்லுவேன் அப்படின்னு யாராவது எந்திரிச்சு வந்தீங்களா என்ன? வரும், தானா வந்துடும். தானா பொய் வந்துடும். 6க்கு மேல சொல்ல மாட்டேன்னு சொல்லி அப்படி நினைச்சு வந்தீங்களா? இல்ல. அப்ப நன்மை செய்ய விரும்புகிறோம், ஆனா நன்மை செய்ய விரும்புகிறதோ என்னிடத்தில் இல்ல. ஆனால் நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் நான் விரும்பாத தீமையையே செய்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 20ஆம் வசனத்துல, அந்தபடி நான் விரும்பாத தீமையை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நான் செய்யலைங்க, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவம் தான் என்னை அப்படி செய்ய வச்சிருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நாம செய்யல, நமக்குள்ள இருக்கிற பாவம் நம்ம செய்ய தூண்டுதான். இது அழகான வார்த்தை பாருங்க. அது 21 அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமையும் உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை நான் காண்கிறேன். நன்மை செய்ய நினைச்சிருக்கிறான். இப்ப உடனே ஒண்ணு இல்ல, அதுக்கு சின்ன விளக்கம் சொல்லலாம். நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க, வரிசையா பிச்சைக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்க உங்கள்கிட்ட காசு கேட்டுட்டு எல்லாரும் ஐயா ஐயான்னு கேட்கறாங்க. நீங்க எத்தனை பேருக்கு போடுவீங்க? எத்தனை பேருக்கு பிச்சை போடுவீங்க? அதுதான் உண்மை. யாராவது ஒருத்தருக்கு போட்டோம்னா திருப்தி, அப்பா திருப்தியா போட்டோம்ல. ஏன் மற்றவங்களுக்கெல்லாம்
எல்லாருக்கும் போடத்தான் நினைக்கிறோம், ஆனா இல்லையே அப்படி சொல்லி தப்பிச்சுக்குவோம். இல்லைங்க, சில்லற இல்ல, அது வேற. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால சொல்றாரு, நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற பிரமாணத்தை காண்கிறேன். அது என்ன தீமை தெரியுமா? நம்ம நினைச்சிருப்பான், ஒரு 20 ரூபா போட்டுருவோம் அப்படின்னு நினைப்பான். 20 ரூபா போட்டு நினைக்கிட்டா பக்கத்துல போக போக ஒரு 5 ரூபா போட்டுக்குவோம் அப்படின்னு அப்புறம் சில்லற தேடி பார்த்து பிதிக்கு பார்த்து 1 ரூபா இருந்தா போட்டு போயிருவோம். அப்ப நீ 20 ரூபா போட்டா நன்மை, நல்லது. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஏதோ ஒரு டீயோ பண்ண சாப்பிட்டுட்டு சரி. ஆனா பக்கத்துல போன உடனே நமக்கு விரோதமா அந்த எண்ணங்கள் நமக்கு தீமையை உண்டாக்கிடுது. சில நேரங்கள்ல, எப்பவுமே இல்லை. ஆனா எப்பவுமே உங்கள்ட்ட கேட்கிற எல்லாருக்கும் கொடுன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்கள்கிட்ட ஒருத்தன் கை நீட்டி கேட்டானா கொடுத்துருப்பாங்கிறாரு. கொடு, நீ சாப்பிட்டு இருக்கும்போது சாப்பிட்றத கேட்கறானா கொடுத்துருங்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது 22ல சொல்றாரு, இதான் உள்ளான மனுஷன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். அப்ப உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி நான் தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல பிரியமாய் இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே என்ன சொல்றாருன்னா, ஒரு நியாய பிரமாணத்தை நமக்கு வச்சிருக்கார், ஒரு பிரமாணம் வச்சிருக்கார். உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு இறங்கணும், ஏழைக்கு இறங்கணும், இதெல்லாம் வச்சிருக்கிறார். அது உள்ளான மனுஷனுக்கு ஏற்ற பிரமாணம். அதன்படி நம்ம செய்ய நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு வாக்கியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ உங்களுக்கு நிச்சயமா புரியும் நினைக்கிறேன். வாசிங்க இப்போ நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். நம்முடைய நடக்கைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நம்முடைய சுவாபங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது என்பதை குறித்து சுருக்கமான விளக்கம் சொல்றாரு. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். எப்படி? அது பிள்ளையானாலும் சரி, நம்மோட பிள்ளையானாலும் சரி, அதோட செயல்பாடுகள், அதோட செய்கைகள் சுத்தமா இருக்குதா செம்மையா இருக்குதா என்பது அது நடக்கையினால விளங்குமா. அது நடக்க விட்டு பார்த்தா தெரிஞ்சு போயிருமா. அது என்ன நடக்குது, எப்படி நடக்குதுன்னு பார்த்தாலுமே அது சுத்தமா நடக்குதா செம்மையா இருக்குதான்னு கண்டுபிடிச்சிடலாமா. நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம பிள்ளை நம்ம கூடவே சிறு பிராயத்துல இருந்து நம்மகிட்டயே கூட இருக்குது, பிறந்ததுல இருந்து நம்ம கூடவே இருக்குது. அழுதுச்சுன்னா எதுக்கு அழுது நமக்கு தெரியும். சத்தம் போடுதுன்னா எதை பார்த்து சத்தம் போடுதுன்னு நமக்கு தெரியும். கோபப்பட்டு கட்டுதுன்னா எதுக்காக கோபப்படுறதுன்னு நமக்கு தெரியும். அப்ப சிரிக்குதுன்னா எதுக்கு சிரிக்குது எல்லாமே நமக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளையோட அந்த அந்த செய்கைகள் அது சுத்தமா இருக்குதா செம்மையா இருக்குதா என்பது அதனோட நடக்கையினால் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம நடக்கிறத வச்சே மற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம எப்படி நடக்கிறங்கிறத பார்த்துட்டு மற்றவங்க நம்மளை பத்தி கணிச்சிருவாங்க, இவர் இப்படித்தாங்க அப்படின்ட்டுருவாங்க. அதே போல பாருங்க, யோபு 34:11 சொல்றாரு. யோபு இந்த வார்த்தையை சொல்றாரு, மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரிக்கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். நம்முடைய செய்கைகளை கர்த்தர் பார்க்கிறார், நம்ம செய்யறதெல்லாம் கடவுள் பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, நம்முடைய நடக்கைகளையும் கர்த்தர் கவனிக்கிறார். நாம் எப்படி நடந்துக்கிறோம், ஏழைகள்கிட்ட எப்படி நடக்கிறோம், அல்லது நம்ம உறவுக்காரங்கள்ட்ட எப்படி நடக்கிறோம், நம்ம விரோதிக்கிறவங்கள்ட்ட எப்படி நடக்கிறோம், நம்முடைய எதிராளிகள்ட்ட எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கர்த்தர் கவனிச்சு பார்க்கிறாரு. அதனாலதான் அவன் அவனுடைய செய்கைகளுக்கு தக்க பலனையும் அவன் அவனுடைய நடக்கைக்கு தக்கதாகவும் அவனுக்கு பலன் அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய சுவாபம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து அடுத்தடுத்த வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். அதாவது நாம் ஒரு தவறு செய்கிற போது நம்முடைய அவயமானது அதை தானாக செய்வதில்லை. புரியுதா உங்களுக்கு? நம்ம ஒரு தவறு செய்யறோம், நம்முடைய உடல்ல இருக்கிற சரீரத்துல அவயம் தானா செய்யறது இல்லை. இப்போ நம்ம கை இருக்கு, தானா போய் மனைவி அடிச்சிருமா? ஐயோ எனக்கு தெரியாதுங்க, கை போய் தானா அடிச்சிருச்சுங்கன்னு சொல்லுவோமா? நம்ம கால் இருக்குது, கால் நேரா தேட்டருக்கே கூட்டிட்டு போயிடுச்சுங்கன்னு சொல்ல முடியுமா யாராவது? நான் ஒண்ணுமே செய்யலைங்க, கால் தானா தேட்டருக்கு போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்போ நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள், எண்ணங்கள் அடிப்படையில தான் நம்முடைய அவயமும் வேலை செய்கிறது. அப்ப நம்முடைய கை தானா செல்போனுக்கு போறதில்லை. நம்ம சிந்தனை சொல்லுது, நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நடக்கைகள், நம்முடைய செய்கைகள், அது நமக்கு இந்த மாதிரி பலனை தருகிறது, இது மாதிரி பிரச்சனை நமக்கு உண்டாக்குது. அப்போ முதலாவது நம்முடைய சரீர அவயவங்களை நம் நீதியின் அவயவங்களாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க பழகணுமா. இந்த சரீர அவயமெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய பழக்கிக்கொள்ளணுமா நம்ம.
அப்ப நம்முடைய சரீர அவயவங்களை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும்படியான நாமத்தை பெற்றிருக்கிறவர் அவர். இயேசுன்னு பேரை சொன்னாலுமே முழங்காலாம் முடங்கிடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரீர அவயவத்தை நம் கர்த்தருக்கு கீழ்ப்படியத்தக்கதாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் ரோமர் 6 சொல்றாரு. ரோமர்ல 6 அதிகாரம் 12, 13 அப்புறம் 19 மட்டும் வாசிங்க. 12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை பாவம் ஆளாதிருப்பதாக. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக. அப்ப நம்முடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? சாவுக்கு ஏதுவான சரீரம். இது ஒரு நாள் மரிக்கும். அந்த சரீரத்துல பாவம் ஆளாதிருப்பதாகங்கிறார். ஆனா பாவம் நம்முடைய சரீரத்துல இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. பாவம் தவறு செய்ய தூண்டுகிறது. பாவம் தீமை செய்ய தூண்டுகிறது. பாவம் நம்மை அநியாயம் அக்கிரமம் செய்ய தூண்டுகிறது. அதனாலதான் இந்த பாவ சரீரத்துல, இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்துல பாவம் ஆளுகை செய்யாதிருப்பதாகன்னு சொல்றார். 13ஆம் வசனத்துல சொல்லும்போது, நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். அப்ப நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள்னு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் போது இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை சொல்றார். கர்த்தர் நமக்கு இன்னைக்கு இதோட கூட பேசுகிறார். ஏன் நம்முடைய அவயத்தை எல்லாம் நீதியின் ஆயுதங்களாக கொடுக்கணும்னா, நம்ம கை ஏதாவது தவறு செஞ்சிடும், நம்ம கால் ஏதாவது தவறு செஞ்சிடும், நம்முடைய கண் ஏதாவது தவறு செஞ்சிடும் அவருக்கு தெரியும். அப்போ நம்ம உடல் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்னும் சொல்ல போனா, அவருடைய அனுமதி இல்லாம நம்ம கை அதை செய்யக்கூடாது. அவருடைய அனுமதி இல்லாம நம்ம கால இடத்துக்கு போகக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வர வேண்டும் என்றுதான் கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். அது 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்துல அதை விளக்கம் சொல்றாரு. ஏன் நம்ம அப்படி செய்யணும்? 1 கொரிந்தியர் 6:15 சொல்றாரு பாருங்க, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? நம்முடைய சரீரம் இருக்கு, இது கிறிஸ்துவோடைய அவயம். இது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய அவயத்திற்கு சமமானது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நாம் எல்லாரும் அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவரை நீங்க ஆதியில பாத்தீங்கன்னா, ஆதியில உண்டாக்கப்பட்ட ஆதாமும் கர்த்தராகிய தேவனும் ஒரே மாதிரி இருப்பாங்க. பார்த்தா வித்தியாசமே இருக்காது. ஒரே மாதிரி சாயல், ஒரே மாதிரி ரூபம். எந்த ஒரு சின்ன வித்தியாசம் கூட வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாகவும் தனது ரூபமாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனுஷனை உண்டாக்கினார் என்று ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய இந்த சரீரம் இருக்கிறதே, இது கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று நீங்கள் அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறார். அது கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல அதுக்கான விளக்கம் சொல்றாரு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இதுக்கெல்லாம் என்ன அவயவம் காரணமா இருக்கோ அந்த அவயவங்களை அழித்து போடுங்கள்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அடுத்து நீங்க வாசிங்க அப்படியே 6-7. இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விலகுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்போ நம்ம பழைய மனுஷனை களைஞ்சு போட்டுறணுமா? பழைய மனுஷன் நமக்கு வேண்டாம். அப்ப பழைய மனுஷ சுவாபம் எப்படி இருந்துச்சு? பழைய மனுஷனா இருந்தப்ப நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் தூரம் எடுத்து போட்டுருங்க. ஏன்னா நம்ம தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை இப்ப நீங்க பாவ சாபங்கள் உங்களுக்கு இருக்கிற பொழுது உங்கள் உள்ளான மனுஷன் எப்படி இருந்தான்னா, உங்கள் சிந்தனையே பாவமா தான் இருக்கும்.
தினந்தோறும் அந்த தீமை தான் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். தீமைகளும் எதிர்ப்பும் போராட்டமும் வைராக்கியமும் விரோதமும் பகையும் சண்டையும் ஒவ்வொரு நாள் இருந்துகிட்டே இருக்கும். அது பழைய மனுஷன். ஆனால் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்ளுகிற பொழுது, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிற பொழுது, நம்முடைய சரீர அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர்ல 4ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா, முந்தின நடக்கை எப்போ? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, மீட்கப்படுவதற்கு முன்பாக, அதற்கு முன்பாக நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது, நம்முடைய இருதத்தின் எண்ணங்கள் எப்படி இருந்தது, நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது, நம்முடைய சுவாபம் எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியும். உண்மையிலே நான் சொல்ல வேண்டிய காரியம் பார்த்தீங்கன்னா, ஒருவர் கிறிஸ்தவத்தை தழுவி வருகிறார் என்று சொன்னா அதற்கு காரணம் என்ன? எதற்காக கிறிஸ்தவத்தை தேடி வருகிறார்கள் என்று சொன்னால், இங்க வந்தா அவங்களுக்கு நிறைய உதவி கிடைக்கும். அப்படி கிடையாது. யாருக்காவது உதவி கிடைச்சிருக்கா? நிறைய பணம் தருவாங்க. யாருக்காவது நிறைய பணம் கிடைச்சிருக்கா? இதெல்லாம் சும்மா உலகத்தான் சொல்ற, சும்மா வெறுங்காரியம். அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வரும்போது, இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும்போது, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்முடைய ஆத்மாவில் ஒரு திருப்தி கிடைக்கும். நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். இந்த பூமிக்கு ஒரு உபத்திரவங்கள் பாடுகள் எல்லாம் விலகி போகும். வியாதிகள் தீரும், வேதனைகள் தீரும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முடிவு வரும். அதுக்காகத்தான் கிறிஸ்தவத்தை தேடி நம்ம போறோம். அதைதான் கிறிஸ்தவம் இந்த உலகத்துல செய்து கொண்டிருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அதனால முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நாம் கலைந்து போட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த சுவாபம் நம்ம விட்டு போகணும். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, 24ஆம் வசனம் சொல்லுது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மறுபடி சொல்றாரு, நீங்க தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க, அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கிறார். அப்படின்னா என்னமா? எல்லாமே டோட்டலா புதுசா மாறிடணும். நான் சொல்றேன், நம்ம கை, காலு, கண்ணு, மூக்கு, காது எல்லாமே புதுசா மாறிடணும். பழைய மனுஷனுக்கு மாதிரி இருந்துடக்கூடாது. பழைய மனுஷன் சுபாவத்துல இருந்துச்சு, அதுக்கு நம்ம பயன்படுத்திடக்கூடாது. நீங்க தவற நினைக்க வேண்டாம். அதை நான் ஒரு காரியம் சொல்றேன் உங்களுக்கு. வாய் பேச முடியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு காதும் கேட்காது. வாய் பேச முடியாதவங்களுக்கு காதும் கேட்காது. அப்படிப்பட்ட ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு சில லேசா காது கேட்கும், வாய் பேச முடியாட்டி லேசா கத்தி பேசுவாங்க, கேட்கும். ஆனா அவங்கள பத்தி நம்ம என்னதான் நல்லதா பேசினாலும் அவங்களுக்கு கேட்காது. ஆனா அவங்களுக்கு முன்பாக ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டா உடனே கேட்டுருமா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம அவங்களுக்கு சத்தம் போடுறோம், கோபமா பேசுறோம் அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு. அதே மாதிரிதான் நம்ம ஆட்கள் நல்ல விஷயம் சொல்லும் போதெல்லாம் கேட்காது காது. நல்ல விஷயம் உபதேசம் பண்ணுவோம், அப்பெல்லாம் கேட்காது. ஏதாவது கெட்ட வார்த்தை யாரோ குடும்பத்தை பத்தியும் பிரச்சனை சொன்ன வச்சுக்க, கவனமா கேட்பாங்க. அது மனுஷ சுபாவம். அப்படியா என்னாச்சு அதுக்கப்புறம்? என்ன இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அது கேட்க பாருங்க. அப்ப என்னன்னா, நல்ல விஷயம் சொல்லும் போது காது கேட்காது கண்டிப்பா. அப்போ நான் முதல்ல சிறுபிராயத்துல சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் கேட்பாங்க, இன்னைக்கு பிரசங்கத்துல என்ன சொன்னாரு, முதல் வாசகம் என்ன வாசிச்சாங்க? உங்களை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் தெரியாது, நமக்கு என்ன சொன்னாங்கிறது மறந்துடும். மனுஷ சுபாவம் அதுதான். நல்லதெல்லாம் மறந்து போயிடும், கெட்டது மட்டும் ஞாபகம் வரும். அந்த கெட்டதுக்கு மட்டும் நம்ம நிறைய எஃபோர்ட் எடுப்போம். நிறையா யாரை பத்தியாவது நம்ம குறை பேசணும், யாரை பத்தியாவது குற்றம் சொல்றாங்கன்னாக்க நமக்கு ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டே இருக்கு, என்ன பேசுறாங்க அப்படின்னு. அதனால நம்ம அந்த சுபாவம் மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் 23 சொல்றாரு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப ஞானஸ்நானம் பெறதுக்கு முன்னால் அப்படி இருந்தீங்க. ஆனா ஞானஸ்நானம் பெற்றதுக்கு பிற்பாடு எப்படி இருக்கணும்னா, அதெல்லாம் விட்டுறணும். உங்க தீமை செய்கிற அந்த அவயவங்கள் எல்லாம் ஒழித்து போட்டுறணும். முன்னாலெல்லாம் சொல்லுவாங்க, அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலாம் பாத்தீங்கன்னா சட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க. இப்பெல்லாம் அவன் கோவப்படுறதே இல்லைங்க. முன்னாலாம் யாரு இருந்தாலும் கை வாங்கிடுவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க.
அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷ சுவாபம் நமக்குள்ள வரணும். அந்த பழைய மனுஷன சுவாபம் முந்தின ஆதாமுடைய சுவாபம். ஆனா புதிய மனுஷ சுவாபம் என்னன்னா அது இயேசுவின் சுவாபம். அப்ப பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதாவது பழைய சுவாபத்தை விட்டுட்டு புது சுவாபத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதனால உங்களை சரீர அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள்னு சொல்றார். அதான் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு தருகிற முக்கியமான வார்த்தை. 25ஆம் வசனம் சொல்லுது, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறருடனே மெய்யை பேச கடவன். பிறனுடன் உண்மையை பேச கடவன். நம்ம எல்லாம் ஒரே அவயவமா இருக்கிறோம். அதனால நம்ம பொய் பேச வேண்டாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மை பேசுங்க அப்படின்னு அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது அந்த காரியத்தை சொல்லுகிறார். பேதுரு ஒரு பக்கம் எழுதுறார். 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல வசனங்கள் 13, 14, 15, 16 இந்த 4 வசனத்தையும் வாசிக்கலாம். 13 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்து நீங்கள் முன்னமே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின் படியே இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதி இருக்கிறது. என்ன எழுதி இருக்குது? 16ஆம் வசனம் மட்டும் எழுதல. அதனாலதான் மேல 13ல இருந்து வாசிச்சான். நீங்களும் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அது மட்டும் இல்ல, இதுவும் எழுதியிருக்குது. என்ன நான் எழுதியிருக்கு? உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளணும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கணும், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படுகிற அந்த கிருபையின் மேல பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதனால நீங்கள் முன்னமே உங்கள் அறியாமையில கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடக்காம கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும்னு எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று எழுதி இருக்கிறது. ஏனென்றால் உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எதுல பரிசுத்தமா இருக்கணுமா? நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கணும். அதான் ஆரம்பத்துல ஆரம்பிச்சேன். உங்க நடக்கையை பார்த்தே சொல்லிடுவாங்க. பிள்ளையின் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது நடக்கையினால் விளங்கும். நடக்கிறத பார்த்தே சொல்லிடலாம். ஆள் ஒரு தினுசா நடக்கிறானே, ஆள் ஒரு விதமா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிடுவாங்க. பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க. ஆள் ஒரு மாதிரி தினுசா தெரியுறாண்டா என்னன்னு விசாரிறாம்பாங்க. பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு டைப்பா தெரியுறாண்டா ஆளு அப்படிம்பாங்க. அது பேதுரு சொல்லும் போது 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 9, 10, 11, 12 4 கூட வாசிச்சிடலாம். நீங்களும் உங்கள் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம். அடுத்து முன்னை நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. பாருங்க, அப்படி கொஞ்சம் நிறுத்துங்க. அப்ப முன்ன நம்ம யார மாதிரி இருக்கல? தேவனுடைய ஜனமா இருக்கல. எப்ப? நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, நாம் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாக, நாம் மீட்கப்படுவதற்கு முன்பாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வருவதற்கு முன்பாக எப்படி இருந்தோம்? இப்படிப்பட்ட நல்ல குணமுடையவங்களா இல்ல. அத தெளிவா சொல்லுது. மறுபடியும் அந்த 10 வாசிங்க. முன்னை நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். எப்பொழுது அவர் ஜனமா இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு. எது நன்மை, எது தீமை, எது பாவம், எது சாபம் என்று தெரிந்ததற்கு பிற்பாடு, அல்லது அதை விட்டு விலகி வந்ததற்கு பிற்பாடு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வாசிங்க. முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள். ஆமா, அப்ப இரக்கம் பெறல. நமக்கு இரக்கம் கேட்டாலும் கிடைச்சிருக்காது. ஏன்னா அப்ப துஷ்டத்தனமா இருந்தோம். அப்போ கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து வந்துகிட்டு இருந்தோம். அதனால நமக்கு இரக்கம் கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். அடுத்து பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, எதை கண்டு? உங்க நடக்கையை கண்டு. நீங்க நல்லா நடக்கிறத வச்சு
அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். எப்படி நடங்கன்னு புத்தி சொல்றாரு? நல்ல விதமா நடங்க. அப்போ நம்ம நடக்கைகள் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. நல் நடக்கை. நல் நடக்கை என்ன தெரியுமா? அப்படி நல்ல பேண்ட் சூட் போட்டு கோட் சூட் போட்டு நடக்கிறது நல்ல நடக்கை இல்லை. விதவிதமா அப்படி டிசைனா நடக்கிறது இல்லை. அது என்ன ஃபேஷன் ஷோ மாதிரி அப்படி நடக்கிற நல்ல நடக்கை இல்லை. நம்முடைய செயல்பாடுகள் செய்கைகள்ல நல்லா நடக்கணும். பெரியவங்களை பார்த்தா வணக்கம் சொல்லணும். ஐயா வணக்கங்கய்யா, ஸ்தோத்திரமா, அம்மா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம்னு சொல்லணும். நம்முடைய தாழ்மையை நீங்க வெளிப்படுத்தணும். அவருக்கு என்ன நான் சொல்லிட்டு அப்படின்னு போயிடக்கூடாது. யாரை கண்டாலுமே ஒரு பெரியவங்க உங்களுக்கு முன்னால வர்றாங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு முன்னால ஒருத்தர் வர, நீங்க ஒரு வழி பாதை போயிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தர் நின்னா தான் ஒருத்தர் போக முடியும்னாக்க நீங்க விட்டு கொடுங்க. நீங்க போங்க, நீங்க முதல்ல போங்க, நான் போய்க்கிறேன் அப்படி சொல்லி பழகணும். நீ எப்படி போனா போ, நான் போகணும் முதல்ல அப்படின்ட்டு போகக்கூடாது. இதுல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலையும் சரி. எந்தெந்த இடத்துல விட்டு கொடுக்க வேண்டியிருக்கிறதோ அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும். நம்ம எந்த இடத்துல நம்ம முறை வர வரை காத்திருக்கணுமோ நம்ம கண்டிப்பா காத்திருக்கணும். நம்ம எதுக்கு முந்திட்டு போய் பங்கடைய கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும் அப்படின்னு போய் நம்ம முந்தி போயிட்டு பண்ணக்கூடாது. சில சிஸ்டமேட்டிக்கா நம்ம காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. நம்ம செய்யற காரியங்கள்லாம் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட கடவுது. கிரமமா செய்யணும். கிரமத்தை மீறினால் அக்கிரமம், நீதியை மீறினால் அநீதி. அப்போ இது போல காரியங்கள்ல நம்முடைய சுவாவங்கள்ல மாற்றப்பட வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், இருத்தின் சிந்தனைகள்ல நல்ல நடக்கைகளோர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த நல்ல நடக்கை எங்க போய் கத்துக்கிறது? டியூஷன் எடுக்கிறாங்களா? எங்கேயும் டியூஷன் எடுத்தா போயிடலாம். வாழ்க்கையே டியூஷன் தான். உங்க வாழ்க்கையே உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், அதுல 9, 10, 11 நீங்க 14 வரைக்கும் வீட்டுல வாசிச்சு பாருங்க. சமயம் இருந்தா வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கலாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப ஒருத்தர் கூட கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனாலதான் அவர் வர்றதுக்கு லேட் ஆகுது. நிறைய பேர் சொல்லுங்க, தாமதிக்கிறார், இன்னும் அவர் வரமாட்டாருங்க, 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல ஏன் வரல? எல்லாரும் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறது. ஒருத்தர் கூட கெட்டு போயிடக்கூடாது. இதுல எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் தாமதமா இருக்கிறார். 11, 10, 11 அப்படி வாசிங்க. ம் 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 அவர் வர்ற நாள்ல என்ன ஆகும்னு சொல்லியிருக்கு? எல்லாம் அழிஞ்சு போயிடும். பூதங்கள் வெந்து உருகி போகும். அப்படின்னா 5 பூதங்கள் எல்லாமே வெந்து உருகி போயிடும், ஒண்ணுமில்லாம போயிருமா. அதான் 11ல சொல்றாரு, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஒரு கொஸ்டின் போட்டுக்கிறார் பாருங்க. இதெல்லாம் அழிஞ்சு போக போகுது, நீங்க இப்ப எப்படி பரிசுத்தமா நடக்கணும்னு பாத்துக்கங்கிறாரு. 12 வேண்டாம், 13, 14 வாசிக்கலாம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள்னு சொல்றார். இப்படி இதெல்லாம் அழிஞ்சு போற மாதிரி இருக்குதுங்க, நீங்க கொஞ்சம் பரிசுத்தமா நடந்துக்கங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது அழியும் போது பாத்துக்கலாம் அப்படின்னம்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. கண்டிப்பா வரும்போது பாத்துக்கலாங்க. அப்ப எதுவுமே வரும்போது பார்க்க முடியாது, பார்க்கறதுக்கு நம்ம இருக்க மாட்டான். சுருக்கமா சொல்லி நான் முடிக்கிறேன், நிறைவு செய்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் அதுல 8, 9, 10 வாசிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமா இருக்கும். என்ன சொல்ல வராரு புரியுதா? உன் கை தானா போய் ஒருத்தனை அடிக்குது, உன் கை தானா போய் ஒருத்தன் பர்ச திருடுனாக்க அதை வெட்டி போட்டுருங்கிறாரு.
உன் கை தானா போய் ஒரு கெட்ட காரியம் செய்துனாக்க கையை வெட்டி போட்டுருங்கிறாரு. உன் காலு தானா தேட்டருக்கு போகுதுன்னா காலை வெட்டி போட்டுருங்கிறாரு. கத்தி ரெடியா வச்சிருக்கேன், வெளியில இருக்கு, கோடாலியோட இருக்கு. அப்போ நம்மளோட கை காலு, நீங்க 2 கையை உடையவனா போய் எரி நரகத்துல போய் சாகிறத பார்க்கலும் வேகிறத பார்க்கலும், ஒரு கை இல்லாதவனா ஒரு கால் இல்லாதவனா ஊனனா சப்பானியா நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பது அது எவ்வளவு மேன்மை பாருங்க. அங்க நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அதான் சொல்றாரு, உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடர்ல உண்டாக்கினால் அதை வெட்டி எரிந்து போடுங்கிறார். அது 10ஆம் வசனத்துல விளக்கம் சொல்றாரு பாரு. 9ஆம் வசனத்துல, உன் கண் உனக்கு இடர்ல உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் கண்ணு கெட்டதை பாக்குதா, செல்போன் எடுத்தனே கெட்ட காரியத்துக்கு போகுதா, கண்ணை பிடுங்கி போட்டுருங்கிறாரு. அப்படி பார்த்தா இன்னைக்கு உலகத்துல 3/4 பேர் கண்ணு இல்லாம தான் அலையணும், ஒரு கண்ணு இல்லாம தான் அலையணும். அப்போ உன்னோட கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அப்படியே நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், சிந்தனைகள், நம்முடைய நடக்கைகள்ல எப்படி பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் விளக்கம் காட்டுகிறார். இனிமேல் நான் இப்படி நடப்பேன்னு சொல்லி நீங்க உறுதி எடுக்க முடியுமா? இனிமேல் ஆண்டவர் இப்படி நான் நடப்பேன்னு சொல்லிட்டு, இனிமேல் கெட்ட காரியங்களை நான் பார்க்க மாட்டேன், இனிமேல் தவறான காரியத்துக்கு என் கையை யூஸ் பண்ண மாட்டேன், இனிமேல் தவறான இடத்துக்கு என் காலை போக விட மாட்டேன்னு உறுதி எடுக்க முடியுமா? உறுதி எடுத்துருவீங்களா? நீ என்னையா சொல்றது, நான் என்ன கேட்கறது? நாங்க அப்படித்தான் செய்வோம். உங்களால் என்ன செய்ய முடியும்? அதான் உலகத்தான் இருக்கேன். நான் சொல்றேன், கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் கலைந்து போட்டு நீங்க உள்ளத்துல புதிதான ஆவியுள்ளவர்களாகி புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க புது மனுஷனா மாறணும்னு விரும்புறார். நீங்க இப்படியே இருந்தீங்கன்னாக்க கடைசியில அவர் உண்டாக்கின இந்த பஞ்சபூதங்களும் வெந்து உருகி போகும் இருக்கு, அழிந்து போகும் இருக்கு. இதெல்லாம் அழிஞ்சு போகிறதா இருக்கு. நம்ம எல்லாம் தப்புவோமா? வானமே அழிஞ்சு போச்சு, நம்ம மட்டும் உயிரோட இருப்போமா என்ன? பூமியே அழிஞ்சு போச்சு, நம்ம எங்க போய் நிற்போம்? அதை நினைச்சு பாருங்கன்னு சொல்றாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 10ஆம் வசனம் வீட்டுல வாசிச்சு பார்த்துக்கோங்க. ரோமர் 11ல ஒரு காரியத்தை சொல்லி நான் அப்படியே நிறைவு செய்யறேன். அதுல 16, 17, 18 நீங்க 24 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்துக்கோங்க வீட்டுல. அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, 16 மட்டும் ஒருத்தர் வாசிங்க. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். ஆமா, அடுத்து வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். நல்லதானே? வேறு கரெக்டா இருந்துச்சுனாக்க அதுல முளைச்சு வர எல்லாமே கரெக்டா வரும். வேறே ஆட்டம் கண்டு போச்சு, வேறே சொத்தையா போச்சுனாக்க வர்றது எப்படி இருக்கும்? சொத்தையாத்தான் இருக்கும். அப்ப வேறு பரிசுத்தமா இருந்தா தான் மேல வர கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். தாய் தகப்பன் நல்லா இருந்தா தான் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. நம்முடைய முன்னோர்கள் நல்ல காரியம் செஞ்சதா தான் பிள்ளைகள் தலைமுறை சந்ததி நல்லா இருக்கும். அதைத்தான் சொல்ல வராருங்க. அடுத்த வசனம், சில கிளைகள் முறிக்க போடப்பட்டிருக்க காட்டொளி மரமாகிய நீ இவைகளை இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டப்படுவானாயில் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். பாருங்க என்ன சொல்றாரு. சில கிளைகள் வெட்டி எறியப்பட வேண்டும். நீங்க தோட்டத்துக்குலாம் போனீங்கன்னாக்க இந்த கிளை இது மற்றதுக்கு இடைஞ்சலா இருக்குதே, இது இருந்துச்சுனாக்க இந்த செடி வளராதே, இந்த மரம் வளராம போயிருமே, அப்ப அதை வெட்டிடுங்க, அந்த கொப்பை வெட்டி விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. சில கிளையை வெட்டினாத்தான் அது தலைக்க ஆரம்பிக்கும். சில கிளைகள் வெட்டி முறிக்கப்பட்டால்தான் அது பூவை எடுத்து பிஞ்சு வைக்கும். ஒரு சில மரம் காய்க்கவே செய்யாது. அப்ப சொல்லுவாங்க, இதெல்லாம் கழிச்சு விடுங்க, இதெல்லாம் வெட்டி விடுங்க, அப்பதான் அது தலைக்குன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றாருன்னா, இந்த சுவாப கிளைகள், நமக்குள்ள இருக்கிற கெட்ட சுவாபங்களை என்ன செய்யணுமா? வெட்டிடணும். கையை காலை வெட்ட சொன்னார் இல்லையா, கண்ணை பிடுங்க சொன்னார் இல்லையா, அது மாதிரி சில சுவாப கிளைகளை நம்ம வெட்டி எறியப்பட வேண்டும், நாம் வெட்டி எறியப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். வெட்டி எறிஞ்சது மட்டும் இல்ல, இப்ப ஒட்டு போடுற விஷயத்தை அன்னைக்கே சொல்லி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஒட்டு போடுற விஷயம் பாருங்க, எப்படி ஒட்டணுமா பாருங்க. 19ஆம் வசனம், நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. அப்ப சுவாப கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. இப்படிப்பட்ட சுவாபம் உள்ள மனுஷனை கர்த்தர் தப்ப விடுவதே இல்லை, தப்ப விட மாட்டார். அதனால நம்முடைய பாவ சுவாப கிளைகள் வெட்டி தரிக்கப்பட வேண்டும், அது முறிக்கப்பட வேண்டும். மாறாக எப்படி ஒட்ட வைக்கப்பட வேண்டும்?
நீங்க ஒட்ட வைக்கப்படுகிற அந்த ஒட்டு கண்ணுல நீங்க பார்த்திருப்பீங்க. எப்படி ஒட்ட வைக்கிறாங்கன்னா, நல்ல கனி, நல்ல நிறைய பழம் தரக்கூடிய ஒரு செடியை, ஒரு மரத்துல இருந்து ஒரு கிளையை வெட்டுவாங்க. சாதாரணமான ஒரு காட்டு ஒலிவ மரம், அதான் சொல்லி ஒரு காட்டுல இருக்கிற ஒரு மாமரத்தை எடுத்து வச்சு அதையும் வச்சிருப்பாங்க. நல்ல கனி தருகிற மரத்தினுடைய கிளையை எடுத்து வெட்டி, இந்த வெட்டின கிளையில வச்சு அந்த கிளையை வச்சு ஒட்டி கட்டு போடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஒட்டு போடுறது. அதத்தான் சொல்றாரு, உன் பாவ சுவாபம் வருகிற கிளைகளை தரித்து போட்டு நல்ல சுவாபம் உள்ள கிளைகளை ஒட்டிக்கங்கிறாரு. நல்ல சுவாபம் உள்ள கிளைகள் எது? கெட்ட சுவாபம் உள்ள கிளைகள் நம்ம கைன்னு வச்சுக்கோங்க. நம்ம கையை வெட்டி போட்டான், இப்ப இன்னொரு கையை ஒட்ட வச்சுக்கங்கிறாரு. எந்த கையை? எந்த கை நல்ல கை? யாரு கை நல்ல கை? அந்த கையை ஒட்ட வச்சுக்கங்கிறாரு. இந்த மரம் வெட்டி தள்ளப்பட்டு சிலுவை மரம் ஒட்டணும். அல்லேலூயா. இந்த மரம் வெட்டி தள்ளப்பட்டு சிலுவை மரம் நமக்குள்ள ஒட்டுனா நம்முடைய பலன் எப்படி இருக்கும் பாருங்க. அதான் பிசைந்த மாவுல முந்தி பிசைந்த மாவு புளிக்கும் வரைக்கும் அது மாவு பரிசுத்தமா இருந்தா அது முழுக்க முழுக்க பானை முழுவதும் பரிசுத்தமா இருக்கும். வேறானது பரிசுத்தமா இருந்தா கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். ஆக நாம எப்படிப்பட்ட பரிசுத்த உள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இதன் மூலமாக அறிவிக்கிறார். பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்துல கண்டிப்பையும் தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். ஒருவேளை இப்படி செய்யலன்னா நீயும் வெட்டுண்டு போவாய் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்ல, 23, 24 முக்கியமான வசனம். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். யார் ஒட்ட வைக்கப்படுவா? அவிசுவாசத்தில் நிலைத்திராத மற்றவர்கள், புறஜாதிகள் எல்லாத்தையும் சொல்றாரு. அவங்க இதுல நிலைத்திராவிட்டால் அவரோடு கூட ஒட்ட வைக்கவும் படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. இந்த வசனம் இன்னைக்கு தான் கேட்கறீங்களா? நிறைய பேரு சத்தமே இல்லாம இருக்கீங்க. அவரோடு கூட ஒட்ட வைக்கிறதுக்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். உங்களை நல்ல ஒலிவ மரமாக, நல்ல பலன் கொடுக்கிற விருட்சமாக, கெட்ட சுவாபங்களை தரித்து நல்ல சுவாபங்களை உடையவர்களாக உங்களை வளர்த்திருப்பதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அடுத்த வசனம். சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு. எப்படிப்பட்ட சுபாவத்துல இருந்த நம்ம? காட்டொலிவ மரம் போல சும்மா காட்டா மாதிரி இருந்தான். திடீர்னு பேசிட்டு இருக்கும்போது கையை வாங்கிடுவான். ஆனா இப்ப அப்படி இல்லை. அந்த கிளைகள் எல்லாம் வெட்டி தரிக்கப்பட்டாச்சு. அந்த கிளைகள்லாம் வெட்டப்பட்டாச்சு. எப்போ கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டோமோ, எப்போ அந்த விசுவாசத்துல அவரோடு கூட ஐக்கியம் கொண்டோமோ, எப்போ இந்த அந்நியத்துல ஐக்கியத்துல பங்கெடுத்தோமோ, அப்போ நம்ம காட்டொலிவ மர சுபாவத்தை வெட்டி எறிஞ்சாச்சு. வெட்டி எறிஞ்சிட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். சுபாவ கிளைகளை அப்படி அந்த சுபாவ கிளைகளாகி அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப தேவனுடைய சுபாவத்தோடு கூட நீங்கள் ஒட்ட வைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மனுஷ சுபாவமே பொல்லாத சுபாவம் தான். மனுஷனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? உங்க சுபாவம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். எப்பா அவன் சுபாவத்தை கண்டுபிடிக்கவே முடியலப்பா. இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், கடைசியில பார்த்தா இப்படி ஆயிட்டான்ப்பா. பார்க்க நல்லா இருக்கிறேன், பேச நல்லா இருக்கிறேன், ஆனா பயங்கரமான திருடனா இருக்கான்ப்பா சொல்லுவாங்கல்ல. தேனூலக பேசினான்ப்பா, கடைசியில ஏமாத்திட்டு போயிட்டான்ப்பா. அப்ப அவன் சுபாவம் எப்படி இருக்குன்னா காட்டொலிவ மரத்தை போல. மற்றவங்களை அடிக்கிறவன், மற்றவங்களை இழிவான ஆதாயத்துக்காக இச்சிக்கிறவன், மாம்சத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிறவன், இப்படி பல காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே நம்ம அந்த காட்டொலிவ மர சுவாபம் நம்முடைய சரீரத்திலிருந்து வெட்டி எறியப்பட வேண்டும். அந்த சுவாப கிளைகள் வெட்டி எறியப்பட வேண்டும். உங்களுக்குள்ள என்ன சுவாபம் இப்ப வெட்டப்படணும்? உங்களுக்கு இருக்கிற சுவாபம் எந்த சுவாபத்தை நீங்க வெட்டி போட நினைக்கிறீங்க? இல்ல உண்மையாவே கேட்கிறேன். எனக்குள்ள இந்த சுவாபம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. நான் யார் சொன்னாலும் உடனே கோவப்பட்டுறேன். யாரு மேல திடீர்னு கோவப்பட்டு கை நீட்டிடுறேன். அப்படிதான் சுவாபம் உங்களுக்குள்ள இருக்கா? என்ன சுவாபம் உங்களுக்குள்ள இருக்கு? போராடிக்கிட்டு இருக்குது. இத்தனை பேருக்கு முன்னால எப்படி சொல்ல? உங்க சுபாவத்தை குறித்து ஆண்டவருக்கு நல்லா தெரியும். பிள்ளையின் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அது நடக்கையினாலே விளங்கும். உங்க நடக்க விட்டு ஆண்டவர் பார்த்துருவாரு. ஓ இப்படி நடக்கிறியா நீ, உன் சுபாவம் இப்படி இருக்குதா பார்த்துக்கலாம். நீ என்னைக்கு வெட்டி எறியதுக்கு ஒப்பு கொடுக்குறியோ அன்னைக்கு தான் நல்ல ஒலிவ மரத்தில் நீங்க ஒட்ட வைக்கப்படுவீங்க.
என்னைக்கு கெட்ட சுவாபம் உங்களை விட்டு போகுதோ அன்னைக்கு தான் நல்ல ஒளிவ மரத்தில் நீங்க ஒட்ட வைக்கப்பட்டு பலன் பெற போறீங்க. எந்தெந்த சுவாபம், எந்தெந்த அவயவங்கள் கெட்ட சுவாபங்கள் உங்களுக்கு தருதோ அந்த கெட்ட சுவாபங்களை தருகிற அந்த அவயவங்கள் வெட்டி தரிக்கப்பட்டா தான் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன சுவாபத்துல இருந்து நீங்க வெளியே வரணும்னு பிளான் பண்ணிக்கங்க. இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடைசியில, அதாவது குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பேன்னு சொல்லுவாங்க. அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கோடாலியோட போயிருக்கான், பிடி இல்லை. கோடாலிக்கு போறதுக்கு பிடி இல்லாம வெறும் கோடாலி இரும்போட போயிருக்கிறான். ஏதாவது ஒரு நல்ல மரத்தை பார்த்து ஒரு பிடி போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஒரு மரத்தை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு மரம். ஆஹா, நல்ல வாட்ட சாட்டமா கம்பு இருக்குது, அதை வெட்டி கோடாலிக்கு பிடி போட்டுக்கலாம்னா அந்த மரம் பார்த்துச்சு, ஐயோ என்னை வெட்ட வரானே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அந்த பிடியை மட்டும் வெட்டிக்கிட்டு இருந்தேன். பிடி இருக்குல்ல, பிடி போடுறதுக்கு மட்டும் அந்த தடியை வெட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ மரம் நினைச்சான், ஓ கோடாலிக்கு பிடி போடுறதுக்கு தடியை வெட்டுறான் போல, சரி சரி அப்படின்ட்டு அது வலியை தாங்கிக்கிட்டே இருந்துச்சான். கடைசியில வெட்டி பிடி போட்டதுக்கு அப்புறம் அதே மரத்தை வெட்டினானா. அந்த மரத்தை வெட்டுறதுக்கு துணை செஞ்சது எது? அந்த மரத்துல இருந்த கிளையே தான், வேற எதுவும் இல்லை. அந்த மரத்துல இருந்த கிளையே தான் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு உதவி செஞ்சுச்சு. அதுதான் அந்த குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பேன்னா. உங்கள்கிட்ட இருக்கிற சுவாபமே உங்களை அழிச்சிடும். அதைத்தான் சொல்ல வர்றாரு. உங்கள்கிட்ட இருக்கிற சுவாபமே வேரோடு அழிச்சுவிடும். ஆமா, அதனாலதான் வேறு பரிசுத்தமானதான் கிளை பரிசுத்தமா இருக்கும். அப்போ உங்க கெட்ட சுவாபங்கள் வெட்டி தரிக்கப்படாவிட்டால் நீங்களும் அப்படியே கெட்டு அழிந்து போவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சுவாபத்தை மாத்திக்கிறீங்களா? அடுத்த வாரம் வந்து சொல்லணும், என் சுவாபம் இப்ப மாறி இருக்குது, அன்னைக்கு சொன்ன போடல, நான் மாறிட்டேன். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க மாறணும்னு தான் எதிர்பார்க்கிறார். உங்க சுவாபம் மாறணும். உங்களுடைய பாவ சுவாபங்கள்ல இருந்து ஒரு மாற்றம் வரணும். கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைந்து போட்டுறணும். புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளணும். இதைத்தான் கர்த்தர் விரும்புறாரு. உங்க செய்கை எப்படின்னு கர்த்தருக்கு தெரியும். உங்க நடக்கையினால அது விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை அப்படி நீங்க ஏதாவது வெட்டி போடணும், மிச்சம் இருக்கு, ஒரு கையை நான் வெட்ட வேண்டியிருக்குது, ஒரு காலை நான் வெட்ட வேண்டியிருக்குன்னு நினைச்சீங்கன்னா அப்படி யாரும் வெட்டி எறிய முடியாது, கையை வெட்டி எறிஞ்சு போயிட முடியாது. அந்த செயல்பட தூண்டுகிற அந்த உணர்வுகளை வெட்டி எறிஞ்சிருங்கிறார். உங்க கை தவறான செயல்களுக்கு போகுதா, அதை மனசளவுல வெட்டி எரிஞ்சு போட்டிருக்குங்கிறார். இனிமேல் தொட மாட்டேன், அந்த உத்தரவாதம் எடுக்கணும். இனிமேல் அந்த இடத்துக்கு போக மாட்டேன், அந்த உத்தரவாதம் எடுக்கணும். இனிமேல் அப்படி நான் பார்க்க மாட்டேன், அந்த உத்தரவாதம் எடுக்கணும். அதைத்தான் சொல்றாரு. அந்த சுவாப கிளைகளை வெட்டி தரிச்சிருங்க, வெட்டி முறிச்சு போட்டிருக்கிறார். ரெடியா இருக்கீங்களா வெட்டுறதுக்கு? எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். உங்களோட சுவாப கிளைகளை, பாவ சுவாபங்களை உண்டு பண்ணுகிற சுவாப கிளைகளை வெட்டி தரித்து நீங்கள் நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறபடினால, கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் நீங்க நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருந்தா மிகுதியான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது நித்திய ஜீவன். ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் சமூகத்துல ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த ஆசீர்வாதமானது ஒரு நல்ல நாளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறத நாங்கள் அறிந்து கொண்ட ராஜா. இன்னும் நாங்கள் என்னென்ன சுவாபத்திலே மாற வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இன்னும் நாங்கள் எதில இருந்தெல்லாம் நாங்கள் மாற்றம் வர வேண்டும் என்பதை எங்களுக்கு அறிவுறுத்தி கொடுங்க ராஜா. நாங்கள் ஏதும் அறியாத நிர்மூடராய் இருந்தாலும் கூட உம்முடைய வார்த்தை எங்களை ஜீவனுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறதே, அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இதன் பிரகாரம் நாங்களும் கூட என்னென்ன சுவாபத்திலிருந்து மாற வேண்டும் என்பதை அறிவுறுத்தி கொடுத்து அதிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கெட்டு போகிற பழைய மனுஷனை நாங்கள் களைந்து போட்டு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறபடினால அப்படியே நாங்கள் செய்வோம் என்று நாங்கள் உறுதி எடுக்கிறோம். என்னென்ன சுவாபங்கள் எங்களை விட்டு நீங்க வேண்டுமோ அதெல்லாம் எங்களை விட்டு நீங்கும்படி உதவி செய்யும். எந்தெந்த அவயவங்களை நீதியின் அவயவங்களாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டி இருக்கிறதோ அதெல்லாவற்றையும் நீதியின் அவயவங்களாக உமக்கு ஒப்பு கொடுக்கிற ராஜா. இனி ஒருபோதும் எங்கள் கைகள் தானாக கெட்ட காரியங்களுக்கு போகக்கூடாது. இனிமேல் எங்கள் கால்கள் தானாக கெட்ட செயல்களுக்கு நேராய் போகக்கூடாது. இனிமேல் எங்கள் கண்கள் தானாக எந்த ஒரு கெட்ட காரியத்தையும் பார்க்கக்கூடாது. எங்கள் காதுகள் கூட கெட்ட காரியங்களை கேட்கக்கூடாது. புதிய காரியங்களை நாங்கள் பார்க்கணுமே, புதிய எண்ணங்களை சிந்திக்கணுமே, புதிய புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணுமே, எதிர்ப்புகளை தடைகள் எல்லாம் நீங்க பெற்று பரிபூர்ண நன்மை உண்டாகணுமே ராஜா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் இருதயத்திலே போய் ஆண்டவரே எங்களுக்கு உணர்வுள்ளவர்களாக எங்களை மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிவித்துக் கொடுத்த கிருபைக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இதே போல நாங்களும் நடந்து நித்திய ஜீவனிலே பங்கெடுக்கிறவர்களாய், உம்முடைய சுதந்திரவாளிகளாய், உம்மோடு கூட ஒட்ட வைக்கப்பட்டவர்களாய் எங்களை மாற்றுங்க. நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நன்மை செய்யுங்க. தொடர்ந்து வருகிற நாட்களில் இதற்கான சாட்சியை நாங்கள் கேட்கணும். என்னுடைய சுவாபத்திலிருந்து நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்லி கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும். அப்படியே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கும்படியாய் எங்களுக்கு கொடுத்திருக்க அதிகாரத்தின்படி, பிரமாணத்தின்படி, வானத்திற்கும் பூமிக்கும் சர்வலோகத்துக்கும் அதிகாரமுடையவராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல நம்முடைய பிள்ளைகளை எங்களை ஆசீர்வதித்து வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.